இயேசுவோடு இருந்த சீசர்கள் 12 பேர். அந்த 12 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குணாதிசயம். இப்படி குணாதிசயம் இருந்தால் கூட இயேசு இந்த 12 பேர்களும் தன்னோடு கூட வச்சுக்குவார். அந்த 12 பேர்களுக்கும் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. என்ன அதிகாரம்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை நீங்கள் குணமாக்குங்க, குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, இப்படின்னு இந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த 12 பேர்களும் அவர் சொன்னபடியே சுவிசேஷத்தை போய் பிரசங்கிக்கிறாங்க. பிரசங்கித்து வந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே, நான் உங்களுடைய நாமத்தில் பிசாசை துரத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதற்கு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது, உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீங்கள் பிசாசுக்கு கீழ்ப்படின்னு நினைக்காதீங்க, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு. இந்த பரலோகத்தில் எழுதப்பட்ட பேர் 12 பேர் இருந்தால் கூட இயேசுவோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கையில் இவர்கள் என்னென்ன கற்றுக்கணும், இயேசு எப்படி பிரசங்கிக்கிறாரு, இயேசு எப்படி சுகம் கொடுக்குறாரு, இயேசு எப்படி மனுஷர்களை நேசிக்கிறாரு, அதை கற்றுக்கல இவங்க. ஒரு அம்மா கேட்குறாங்க, ஆண்டவரே, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அதில் ஒருத்தனை வலது பக்கமும் ஒருத்தனை இடது பக்கமாக வைங்க, இதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், நான் குடிக்கிற தண்ணியை நீ குடிக்கலாம், நான் பெரும் ஞானஸ்தானம் நீ பெறலாம், ஆனால் என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு யாருக்கு அருளப்பட்டதோ அது என் சித்தமல்ல, பிதாவின் சித்தன்னுவார். இதை சொல்லி முடித்த பிறகு அந்த 12 பேருக்குள்ளேயும் ஒரே கசப்பு. இந்த அம்மா எப்படி இந்த போஸ்டிங்கை கேட்கலாம் அப்படின்னு விசாரணைப்பட்டாங்க, கோபப்பட்டாங்கன்னு எழுதியிருக்குது. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நான் இவ்வளோ காலம் அவங்க கூட தங்கியிருக்கேனே, என்னை பற்றி நீங்கள் எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு டவலை எடுத்து தன்னுடைய இடுப்பில் கட்டி 12 சீசருடைய கால்களை கழுவுறாரு. இந்த 12 சீசர்கள் காலை கழுவும்போது அப்போது அதை கேட்குறான் பேதுருன்றவர், ஆண்டவரே, நீர் என் காலை கழுவலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் உன் காலை கழுவுனா என்கிட்ட பங்கு இல்லை, பாவம் இல்லைன்னு, அப்போ என் தலையும் சேர்த்து கழுவுங்கன்னாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தலையில் பாவம் இல்லை, காலில் தான் பாவம், அதெல்லாம் நான் காலை கழுவுறேன்ப்பான்னு காலை கழுவுறாரு. இது எதுக்கு காட்டுதுன்னா, எனக்குள்ளே எவ்வளோ வல்லமை அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் கூட நான் உங்கள் மேலே வச்சுக்கிற அன்பை நீங்கள் புரிஞ்சிக்கலையேன்ட்டு அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, சில நேரத்தில்